தராவீஹ் 20 ரக்காத். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சுன்னத்து ஜமாத் எதை செய்தாலும் ஆதாரத்தோடு செய்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ 20 ரக்காத் நம்ம தொழுகிறோம், ஆதாரம் இருக்கிறது. கலீஃபாக்கள் காலத்துல நடந்தது அப்படிங்கறதெல்லாம் இரண்டாவது பட்சம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 ரக்காத் தொழுதிருக்கிறார்கள், அதுதான் நாம் காட்டுகின்ற ஆதாரம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி ஃபீ ரமலான் 20 ரக்அத்தன் வல் வித்ர. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே 20 ரக்அத்துகளையும் வித்ரையும் தொழுதார்கள். பைஹக்கியிலே தபரானியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால தான் நம்ம 20 ரக்அத் தொழுகிறோம். இந்த வஹாபி என்ன சொல்லுவாங்க, இது லைஃப், அப்பதான் நம்ம சொல்லணும் லைஃபா, நெஞ்சில இருக்கிற கையை விட்டுட்டு பேசப்பா நீ லைஃப்ண்டு. நீங்க அப்படிதான் பிடிக்கணும். இன்னும் பதில் சொல்றது ரெண்டாவது, கேள்வி கேட்கணும். நெஞ்சில இருக்கிற கையை கீழே போட்டு அப்புறம் நீ சொல்லு லைஃப் நாங்க பதில் சொல்றோம், அது ஒரு விஷயம். அதனால அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுதிருக்கிறாரு 20 ரக்காத்து. இவங்க 8 ரக்காத்துன்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் இரவு நேர தொழுகை பற்றியது. ஏன்னா ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத காலத்திலும் சரி என்று அதில் இருக்குது. அப்ப அதனால தராவீஹ் தொழுகை அல்ல, அதை தூக்கி வச்சுக்கிட்டு வர்றது. தராவீஹ் என்பது ரமலானுக்கு மட்டும் இருக்கக்கூடிய பிரத்யேகமான தொழுகை. பிரத்யேகமான தொழுகை இருக்கிறதா இவங்க கேட்கட்டும், நம்ம ஆதாரம் தேவை. முஸ்லிம்ல இருக்கிறது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு பகல நோம்புக்கு கடமையாக்கி இருக்கிறான், நான் சுன்னத்தாக்கி இருக்கிறேன் இரவுல நின்று தொழுகிறத. யார் நோன்பு நோட்டு இரவுல நின்று தொழுகிறார்களோ உஃபிர லஹு மா தக்கத்தம மின் தப்பிஹி, அவருடைய முன்பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும். முஸ்லிம்லே பதிவு செய்யப்பட்டாது. அதனால ரமலானுக்குன்னு பிரத்யேகமான தொழுகை இருக்கிறது, அதைத்தான் நம்ம தராவீஹ் தொழுகிறோம். ஆனா இவங்க ஆதாரம் காட்டி 8 ரக்காத்துக்கு என்ன, அந்த புகாரிலே இருக்குது, ஃபீ ரமலான் வ ஃபீ கைரிஹி, ரமலானிலும் சரி ரமலான் அல்லாத காலத்திலும் சரி. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, தஹஜ்ஜுத் தொழுகை பத்தி சொன்ன போய் எழுதிட்டு வரலாமா தராவீஹ் தொழுகைக்கு? நம்ம தராவீஹ் தொழுகைங்கிறத டைரக்டா ஆதாரம் காமிச்சிட்டோம். சரி, இவங்க 8 ரக்காத் தொழுவாங்க பள்ளியில ஜமாத்துல. நம்ம கேள்வி கேட்டோம், அதாவது இந்த 10 கேள்வி வச்சிருக்கோம்னு சொன்னோம்ல, 10 லட்சம் ரூபாய் அவங்க எப்போ வேணாலும் வரட்டும், பதில சொல்லட்டும், பரிசு வாங்கிட்டு போட்டும். 9 மாதமாச்சு. அதுல இது ஒரு கேள்வி இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு ஜமாத்துடன் 8 ரக்காத் தொழுதார்கள் என்று ஆதாரம் காட்டிவிட்டால் 1 லட்சம் ரூபாய் பரிசு. அந்த ஒரு கேள்விக்கு மட்டும் காட்டட்டுமே. இவங்க பள்ளிவாசல்ல 8 ரக்காத் தொழு டெய்லி தொழுகிற ஜமாத்தோட எங்காவது ஆதாரம் காட்ட முடியுமா? இப்ப இதுக்கு 8 ரக்காத் ஜமாத்தோடு அல்லாஹ் ரசூல் தொழுதாங்க, காட்டட்டும், பரிசு கொடுக்க நாம் தயார். அப்ப ஆதாரம் அவங்களுக்கு கிடையாது, இப்ப நமக்கு ஆதாரம் இருக்குது.